மறுமை நாளின் மிகப்பெரிய 10 அடையாளங்கள். இந்த 10 அடையாளங்கள் எவ்வளவு முக்கியம் என்றால், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது. அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் இருக்கும் திசையில் கடந்து சென்றார்கள். அங்கு சஹாபாக்கள் அனைவரும் பள்ளிவாசலில் அமர்ந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எதனை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் மறுமை நாள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று எங்களுக்குள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் என்றார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 10 பெரும் அறிகுறிகள் வராமல் நீங்கள் மறுமை நாளை காண மாட்டீர்கள் என்றார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாள் இந்த 10 அறிகுறிகளோடு நேரடியாக தொடர்புடையது என்றார். இந்த 10 அறிகுறிகள் என்னென்னவென்று சுருக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் இதனை பற்றி விரிவாக பார்ப்போம். மேலும் இந்த 10 அறிகுறிகள் இந்த வரிசையில் தான் அமையும் என்பது இல்லை, சிறந்ததை அல்லாஹ் அறிவாய். இந்த 10 அறிகுறிகளும் மிக தெளிவானவர். இது நிகழும் போது அனைவரும் அறிவார்கள் இது மறுமையின் பெரிய அடையாளங்கள் என்று. அதில் முதலாவதாக கூறப்பட்டுள்ளது துக்கான், புகை உமைப்பம் என்று பொருள்படும். இரண்டாவதாக கூறப்பட்டுள்ளது தர்ஜாலின் வருகை. மூன்றாவதாக தபாபா, அதாவது அரக்கன் அல்லது பிராணி என்று பொருள். இதனை பற்றி அல் குரானில் கூறப்பட்டுள்ளது. சூரா நமன் ஆயத் 82. இதனை பற்றியும் வருங்காலங்களில் விரிவாக பார்ப்போம். நான்காவதாக மேற்கே உதயமாகும் சூரியன். கிழக்கில் உதயமாகும் சூரியன் மேற்கில் உதயமாகும். இதில் ஐந்தாவதாக கூறப்பட்டுள்ளது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புதல்வன் ஈசா நபியின் வருகை. ஆறாவதாக யஜூஜ் மவ்ஜூஜின் வருகை. 7, 8 மற்றும் 9வது அறிகுறிகளாக நிலநடுக்கத்தை கூறப்பட்டுள்ளது. இந்நிலநடுக்கம் தொடர்ச்சியாக 3 நிலநடுக்கமாக ஏற்படும் என்றும் மேலும் ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, ஒரு நிலநடுக்கமும் அதற்கு முன்பு ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விட பெரிதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் 10வது மற்றும் இறுதி அறிகுறிகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொழுந்து எரியும் நெருப்பு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இந்நெருப்பு ஏமனில் தொடங்கி அனைத்து மக்களையும் அர்த்துல் மன்சர், அதாவது மறுசீரமைக்கப்பட்ட இடம் என்று பொருள். இது பிலாதுல் ஷாம், சிரியாவை குறிக்கும். அங்கு அனைவரையும் ஒன்றாக அமைக்க செய்யும். அதுவே இந்த உலகில் மனித குலத்தின் இறுதி நாளாக அமையும். மேலும் ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 10 பெரும் அடையாளங்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் தொடர்ச்சியாக மீதம் இருக்கும் பெரும் அடையாளங்கள் விரைவாக ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்துவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மறுமையின் பெரிய அடையாளங்கள் அதனுடைய சிறிய அடையாளங்களுடன் தொடர்புடையது. சிறிய அடையாளங்களில் ஒன்று இமாம் மஹதியின் வருகை, பெரும் அடையாளங்களில் ஒன்று ஈசா நபியின் வருகை. இவர்கள் இருவரும் சந்தித்த பின்பு மீதமுள்ள அறிகுறிகள் நடைபெறும் என்று நம்புவோம் இன்ஷா அல்லாஹ்.